ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராமத்து ஸ்டைலில் மண்பானையில் செஞ்ச சால கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கருவாடை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, கொஞ்சம் பருப்பு போட்டு நல்லா இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரையாக வர்ற அளவுக்கு மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதை நல்லா வதக்குங்க. நல்லா வரட்டும். வந்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காவை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் முருங்கைக்காய் போட்டதுக்கப்புறமா அதையும் நல்லா வதக்கிட்டே இருங்க. போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறம் பொடி தேவையான மசாலா சேர்த்துடலாம். நாங்கள் எதுவுமே சேர்க்கலாங்க. புளிக்குழம்பு பொடின்னு இருக்கும், அது மட்டுமே சேர்த்தாலே போதும். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்கங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த கலரில் பார்க்குறதுக்கே சூப்பராக வருங்க. அப்புறம் நம்ம வந்து ஒரு இதில் தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். அதையும் போட்டு சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா புளி எடுத்து வச்சுருக்க புளி எடுத்து அதையும் நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா புளி ஊற்றி நல்லா ஒரு தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிண்டி விடுங்க. குழம்பு நல்லா கொதி வரட்டும். கொதித்து வரட்டும் நல்லா குழம்பு. கொதித்து வந்தப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடு எடுத்து சேர்த்துடலாம். ஃபைனலாக சூப்பரான சால கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும்